இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு, அந்த தளபதியாக பார்க்குறாரு, இந்த தளபதியாக பார்க்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் எனக்கு துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது. இன்னைக்கு தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் பெரிய ஆள். ஐ காட் த FDFS டிக்கெட் ஐசேன்னு சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும். அந்த படம் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம். இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டைரக்டர், இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன், நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி. இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை. சார் படத்தில் நடிப்பேன்னு நினச்சி நான் போடல. இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல. இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது. இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. அதுபடி போயிட்டுருக்கு. ஸோ இது அத்தனைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரை இங்கே பேசிடலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு. சரி, அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு, அதனால் நான் அதையும் பேசிடுறேன். இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி. நான் அதை பார்க்குற விதம் வந்து நல்லா பண்ணுற தம்பி, நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்குறதா தான் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் வந்து அடுத்த தளபதியாக பார்க்குறாரு, இவர் வந்து அந்த தளபதியாக பார்க்குறாரு, இந்த தளபதியாக பார்க்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார், நானும் வாங்கியிருக்க மாட்டேன். அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கெங்கேயோ சொல்லி பார்த்தேன், அதை சிலர் விடுறதா இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா. ரசிகர்ன்றது ஒரு பவர், ஒரு பவர். அது விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்து அரசியலுக்கு போகிறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போகிறாங்க. தலை அஜித் சார் மன்றத்தை கிளச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்கள் மன்றத்தை கிளச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போன்னு நிற்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன், உலகநாயகன் கூட இன்னமும் நிற்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக நிற்கும் போது அவங்களோட நிற்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார்னு இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு 13 வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாரிச்சிருக்கேன் இங்கே. உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதே தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோதான் நமக்குள்ளே இருக்க பாண்டிங். இதுக்குள்ளே 1000 விமர்சனம் வரும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நல்ல விமர்சனங்கள் வந்தால் நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம். தேவையில்லாத, ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான். அவர் என்ன சொன்னாங்க, 90s வந்தாலே நர்வஸ் ஆகிடுவார், அவர் அவுட் ஆகிடுவார். டேய் 100 அடித்தவனாடா 90 வந்தால் நர்வஸ் ஆகிறான், என்னடா பேசுகிறீங்கன்றது இருக்கும். இந்த பக்கம் இப்போ வந்தால் ஒரு IPL கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தோனி அவரை பற்றி, அவர் எதுக்குங்க, இதுக்கு என்னங்க ஏதுன்னா 5 IPL கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு. இது போய் நீங்கள் இவர் இருக்கலாமா போகலாமான்னு. ஸோ அப்பேற்பட்ட சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். நம்ம மேலே விமர்சனங்கள் வரும், அதில் நல்லதை எடுத்துப்போம். என்ன நம்ம மேலே புதுசாக விமர்சனம் வருது. நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும், இதோ இவர் பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லது பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன்டா யோசிக்கணும், இதை இப்படியே நாங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனால இதுக்குள்ளே உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும். சோஷியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடென்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியாக நினைக்கிறது இல்லை, யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, அன்பை சம்பாதிக்கிறது. நான் உங்களை சம்பாரித்த மாதிரி நீங்கள் என்ன சம்பாரித்த மாதிரி, இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவாக இருக்கணும்.
ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். அமரன் படம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து என்ன ரொம்ப நேரமாக இருக்காங்களே வாங்கம்மான்னு சொன்னேன். அவங்க உள்ளே வந்தோடனே கண்ணெலாம் கலங்கிட்டு, நேற்று நைட் அமரன் படம் டிவியில் பார்த்தோம், அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சினிமா தான் தெரியும், ஆனால் இருந்தாலும் உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிட்டுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தாங்க. எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. அப்போ சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கோம், அங்கே நிறைய பெரியவங்க வயசானவங்கலாம் இருக்காங்க. நேற்று படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள நிறைய பேர் சாப்பிடல, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி தூங்கிட்டாங்க, ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேச முடியுமான்னாங்க. நான் வீடியோ கால் போடுங்கன்னு. வீடியோ காலில் நிறைய பேர் பேசினாங்க. அவங்கெல்லாம், அப்பா நீ நல்லா இருக்கியாப்பா, அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்காப்பா, நேற்று படம் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் 2 பேர் டக்குன்னு இனிமேல் இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வச்சு நீ நடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அதட்டினாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே எல்லாரும் சொல்கிறாங்க, நான் நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை, அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்கன்றத அந்த செகண்ட் உணர்ந்தேன். நான் உழைக்கிறதுக்கு மேலே ஒரு அன்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த அன்புக்கு மேலே நான் உழைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. இன்னும் கடுமையாக உழைச்சிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க. இன்றைக்கி ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. என்னுடைய தம்பிகள் எல்லாம் வந்திருக்கீங்க, தங்கச்சி தம்பிகள் எல்லாம். திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா லைஃப்பில் சக்ஸஸுங்கிறது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்லை. அது நம்ம எவ்வளோ அன்பை சம்பாதிக்கிறோன்றது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம தோற்றுருவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் எப்போ இவன் ஜெயிச்சிருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்ஸஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது. சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வோம் நம்மளால் முடிஞ்சதை. அண்ட் அண்ணன், நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கண்ணேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. முருகதாஸ் சார் டைரக்ஷனில், அனிருத் மியூசிக்கில், இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் செப்டம்பர் 5th வருது மதராசி. தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பத்திரமா ஊருக்கு போங்க, எல்லோரும் சாப்பிட்டு போங்க. நாளைக்கு போயிட்டு ஆனந்த் அண்ணன்ட்டையும் மோகன் அண்ணன்ட்டையும் நீங்கள் தகவல் சொல்லணும். நான் காத்திருப்பேன் காலையில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ லவபிள் ஃப்ரெண்ட்ஸ், என் பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தின மொத்த டீமுக்கும் அண்ட் மேனேஜர்ஸ் மொத்த எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. செப்டம்பர் 5th 5, 6, 7 3 நாளும் ஹாலிடேஸ். தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல். அண்ணா எஸ்கண்ணே, நீங்கள் திரும்பி லவ் யூ சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆங்கராக வந்தோன்றது ஞாபகம் வருது. நான் ஆடியன்ஸாக மாற்றிட்டீங்க இவ்வளோ நேரம் எங்களையும். அப்படி ஒரு அமேசிங்கான விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச் எஸ்கே சார். அண்ட் இந்த தருணத்தில் the entire cast and crew of Madrasi to please join us on stage.